சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாததால் ஜெயலலிதாவின் புகழ் பாடினால் வாக்குகள் வருமா என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். திமுகவின் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் தொண்டர்களின் வரவேற்பை இன்முகத்துடன் ஏற்றார். தொடர்ந்து காந்திபுரம் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் அறிவுலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் 3D வடிவமைப்பில் உள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகளை கண்டு ரசித்தார். போத்தனூர் செல்லும் வழியில் சுங்கம் பகுதியில் கூடியிருந்த மக்களை கண்டதும் காரை விட்டு இறங்கி நடந்து சென்ற முதலமைச்சர் அனைவரிடமும் அன்போடு நலம் விசாரித்தார். தொடர்ந்து காந்தி நினைவகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் உடல் உறுப்பு தானம் செய்த சிறுமி பென்பாவின் இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் அவரது பெற்றோரை சந்தித்து ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்தார். பின்னர் நீலாம்பூர் புறவழிச்சாலையில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். திடலில் திறந்த வாகனத்தில் வந்த திமுக தலைவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் சர்க்கஸ் முடிந்ததும் எவ்வாறு கூடாரத்தை பிரித்து விடுவார்களோ அதேபோன்று தேர்தல் முடிந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஆளுக்கொரு பக்கமாய் பிரிந்து விடுவார்கள் என்று முதலமைச்சர் விமர்சித்தார். சர்க்கஸ் முடிந்ததை எப்படி கூடாரத்தை பிரித்து விடுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டு போதான் பழனிசாமி. மோடியா லேடியா என்ற ஜெயலலிதாவின் சவாலையும் அதிமுக அரசுதான் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்தது என்று அமித்ஷா பேசியதையும் தமிழக மக்கள் மறக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். எந்த அம்மையா ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனை இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடின வாக்குகளால் வருமானு பார்க்கிறார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை பொய் வழக்குகளால் மிரட்டியது போல் திமுகவை மிரட்ட மத்திய பாஜக அரசு நினைப்பதாகவும், ஆனால் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்பு தமிழ்நாட்டின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் என்றும் தலை குனியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார்.